ஒரு லாஜிக் இருக்குது. ஆனா, கூட நடிக்கிற இந்த சத்யராஜ்லாம் ஏன் பயப்படுறாருன்னே தெரிய மாட்டுது. இல்ல பொறாமையா இருக்குதான்னு நான் தெரியல. ஆனா, உண்மையாலுமே சத்யராஜ் என்பவரு பொறாமையில பொங்குற ஆள் தான். சமீபத்தில் ஒரு மீட்டிங்கில் விஜயை கேவலமாக பேசியிருக்கிறாரு. சத்யராஜுக்கு மார்க்கெட்டு போனதுக்கு அப்புறம் சத்யராஜுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததே விஜய் தான். தலைவா படத்தில், நண்பன் படத்துலலாம் கூட நடிச்சுட்டு, இவனெல்லாம் எப்படி தான் கூட நடிச்சுட்டு இந்த மாதிரி கேவலமாக பேசுகிறானுங்களோ தெரியல. இந்த பிரகாஷ் ராஜும் அப்படி தான், இந்த சத்யராஜும் இப்படி தான். அப்போது கூட நடிக்கும்போது எவ்வளோ வன்மத்தோடு இருந்திருப்பானோ இவனுலாம். உங்கள் மேலெலாம் எங்களுக்கு மரியாதை இருக்குது, அந்த மரியாதையை நீங்கள் காப்பாற்றிக்க மாட்டீங்க. விஜய் இப்போ தான் அரசியலுக்கு வந்துக்கிறாரு. ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து யாரும் அவரை முதலமைச்சரை இன்னும் ஆக்கலை. எல்லாரும் ஓட்டு போட்டு அவரை முதலமைச்சர் ஆக்கிட்டாக்கா அவர் ஒன்றுமே பண்ணலைன்னா அப்போ பேசுங்க. அதை விட்டுட்டு வன்மத்தில் இப்படி கேவலமாக பேசின்னு சுற்றி நிற்காதீங்க. கூட